வணக்கம். ரமாகோவின் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கடன் தீர்றதுக்கு இந்த கிழமையில் திருஷ்டி சுற்றி போடுங்கன்றது தான் நான் சொல்ல போகிறேன். ஒரு சிலருக்கு நன்றாக நடந்து கொண்டிருந்த தொழில் திடீரென நின்று போயிடும். என்ன ஏதுன்னு காரணமே தெரியாமல் தொழில் முடக்கமாகி தேவையில்லாத கடன்களும் பெருகுவதற்கு உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் அருகில் உள்ளவர்களின் கண் பார்வை அல்லது திருஷ்டிப்படுதலே முக்கியமாகும். அதற்கு தகுந்த திருஷ்டி பரிகாரம் செய்தால் அத்தகைய கண்திருஷ்டி அனைத்தும் விலகி கடன்கள் தீர்ந்து மீண்டும் தொழில் நன்கு சிறப்பாக நடைபெறும். இத்தகைய திருஷ்டிகளை போக்குவதற்கு என்ன செய்யணும், எந்த கிழமையில் செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக திருஷ்டி சுற்றி போடுறதுக்கு ஏற்ற தினமாக ஞாயிறு, செவ்வாய், வியாழக்கிழமை மற்றும் அமாவாசை தினம் கருதப்படுது. அதுவும் அமாவாசையும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து வந்தால் அது திருஷ்டி சுற்றி போடுவதற்கு மிகவும் ஏற்ற தினமாகும். சூரிய அஸ்தமன சமயம்தான் திருஷ்டி சுற்றி போடுவதற்கு ஏற்ற தருணமாகவும் பார்க்குறோம். திருஷ்டி சுற்றி போடும்பொழுது அனைவர் நெற்றியிலோ குங்குமமோ அல்லது விபூதியோ இட்டு கொண்டிருக்கணும். கிழக்கு திசை நோக்கி நிற்கச் சொல்லி திருஷ்டி சுற்றி போடுவதும் நல்லது. வீட்டில் இருக்க அனைவருக்கும் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் திருஷ்டி சுற்றி போடுவதன் மூலம் உங்களுக்கு இருந்த தடைகளும் விலகும். காரியங்களில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பது முன்னோர்களின் வாக்கு. வெள்ளிக்கிழமை மாலை சூரியன் அஸ்தமித்ததும் உங்கள் குடும்பத்தாரை அமர வைத்து திருஷ்டி சுற்றி போடுங்க. கிழக்கு நோக்கி அல்லது வீட்டு வாசலை பார்த்தவாறு உட்கார வச்சு பூசணிக்காய், எலுமிச்சம்பழம் அல்லது தேங்காய் கொண்டு திருஷ்டி சுற்றி போடுவது மிகவும் நல்லது. பூசணிக்காயின் ஒரு பகுதியில் லேசாக சதுர வடிவில் வெட்டி அதுக்குள்ளே குங்குமம், சில்லறை காசுகள் ஆகியவற்றை இடுவதுடன் வீட்டில் இருக்கிறவங்களையும் அதில் சில்லறை காசுகளை போட சொல்லுங்கள். பிறகு உங்கள் குடும்பத்தினரை வரிசையாக அமர வச்சு அவங்களுக்கு திருஷ்டி சுற்றி போடுங்க. தேங்காய் மீது சூடம் ஏற்றியும் எலுமிச்சை மீது சூடம் ஏற்றியும் திருஷ்டி கழிக்கலாம். திருஷ்டி சுற்றிய தேங்காயை முச்சந்தியில் உடைக்கணும். அதுபோல் எலுமிச்சை பழத்தை 4ஆக பிரித்து 4 திசையிலும் வீசிடுங்க. கல்வுப்பை சிறிது வலது கையில் எடுத்துக்கிட்டு வலது புறமாக 3 முறையும் இடது புறமாக 3 முறையும் சுற்றிட்டு அதை நீரில் போட்டு கரைக்க அந்த உப்பு கரையும் பொழுது நம் மீது விழுந்த திருஷ்டியும் கரையும் என்பதும் ஒரு நம்பிக்கை. திருஷ்டி மண்ணை கையில் எடுத்து திருஷ்டியை சுற்றிவிட்டு அதில் எச்சிலை 3 முறை துப்பச் செய்து அதை வெளியில் எறிந்தால் திருஷ்டி போயிடும். சிவப்பு மிளகாயை கையில் எடுத்துக்கொண்டு வலது புறமாக 3 முறையும் இடது புறமாக 3 முறையும் சுற்றிட்டு அதை நெருப்பில் போட திருஷ்டியும் கழியும் என்பதும் செய்வாங்க. திருஷ்டி இருந்தால் மிளகாய் வெடிக்கும், ஆனால் நமக்கு கமராது. திருஷ்டி இல்லையெனில் நமக்கு நெடி ஏற்பட்டு இருமலும் வரும். இவ்வாறு அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் நீங்கள் திருஷ்டி சுற்றி போடுவதன் மூலம் உங்கள் வீட்டில் உள்ள தடைகள் நீங்கி சுப காரியங்கள் நடைபெறும். கடன் தொல்லையிலிருந்தும் மீண்டு வரலாம். நன்றி.